100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படப்பையில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளரும் மக்களவை திமுக குழு தலைவருமான TR பாலு மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பாஜக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். கூட்டத்தில் கண்டன உரையாற்றிய TR பாலு ஏழை எளிய மக்களை மூர்க்கத்தனமான திட்டங்களை எடுத்து வந்து பாஜக அரசு வஞ்சிப்பதாகவும் மக்களுக்கு விரோதமான திட்டங்களையும் கொண்டுவரும் பாஜக அரசையும் அவர்களுக்கு துணை போகும் அதிமுகவையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்றார். திட்டமே இல்லைனா திட்டம் இல்லாத கூட 200 நாள் கொடுத்த கூட என்ன புரிஞ்சுக்கிறது? இதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி அவர்களுக்கு துணை போகின்ற அதிமுக ஆட்சி, அதிமுக கட்சி இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அதிமுக அடிமைகள் அவர்களுக்கு இன்றைக்கு நடைபாவாடை விடுத்துக் கொண்டு அவர்களை வரவேற்கிறார்கள், அவர்களை வரவேற்பை உபசரிக்கிறார்கள். அதிமுகவையும் பிஜேபியும் நாட்டிலிருந்து அகற்றப்படுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை திமுக குழு தலைவருமான திருச்சி சிவா பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாநகரில் மாநகர திமுக செயலாளர் தளபதி MLA தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் P. சண்முகம் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். 100 நாள் என்று இருந்தபோது 25 நாள், 30 நாள், 40 நாள் என்பதுதான் அதிகபட்சமாக வேலை என்பது வழங்கப்பட்டது. அதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் போதுமான நிதியை ஒதுக்காதவர்களை விளைவுதான் 100 நாள் வேலை வழங்க முடியாததற்கான அடிப்படையான காரணம். ஆனால் இப்போது 125 நாட்கள் ஆக்கிவிட்டோம் என்கிறார்கள். 100 நாள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருந்த போதே கொடுப்பதற்கு வக்கில்லாதவர்கள் எப்படி இப்போது 125 நாள் வேலை தருவார்கள்? ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா போன்ற பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை பாரபட்சமாகவும் பழிவாங்கக்கூடிய வகையிலே தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.